அம்மா என்னப்பா? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகுமா? ஏ? எங்க ஆபீஸ்ல பிளட் டொனேஷன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் பிளட் கொடுக்க போறேன், அதனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? சரி, போயிட்டு பத்திரமா வந்துரு. சரி, போயிட்டு வரேம்மா. அம்மா, என் பையன் ஆக்சிடென்ட் ஹாஸ்பிடல்ல இருக்கானா? இருங்க கொஞ்சம் இருங்க. தெரியலம்மா. என்னமா என் பையனுக்கு? உங்க பையன் பேர் என்ன? என் பையன் பேரு ரவிமா. மகராசி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா, என்னமா என் பையனுக்கு? இருங்க ஒரு நிமிஷம், அவங்க வார்டு நம்பர் 105ல இருக்காங்க. டாக்டர் பேஷண்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உட்காருங்க, அப்புறமா கூப்பிடுவாங்க. அழாதீங்கம்மா, கூப்பிடுவாங்க. டாக்டர், என் பையனுக்கு இப்போ என் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். ஐயா, ஐயா, என் பையனுக்கு எப்படியா இருக்கு? என்னையாச்சு என் பையனுக்கு? உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில பலமா அடிபட்டிருக்குமா, அதனால மூளைக்கு போற ஸ்பைனல் கார்டுல 2 நரம்பு கட் ஆயிருக்கு. மூளைக்கும் சரிவர ரத்தம் போகல. அவரால இயற்கையாவும் சுவாசிக்க முடியல. நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து செயற்கை சுவாசம் வச்சிருக்கோம். அதனால உறுப்புகள் இன்னும் ஃபங்க்ஷன்ல இருக்கு. நாம என்னதான் செயற்கை சுவாசம் கொடுத்தாலுமே உயிர் எப்ப வேணாலும் போகலாம். அது எப்பவோ எங்களுக்கே தெரியாது. இந்த கண்டிஷனை வந்து நாங்க பிரைன் டெத்னு சொல்லுவோம். நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளையாச்சே. செல்லம், அம்மா, உங்க பையன் பேரு ரவியா? ஆமா. டாக்டர் உங்களை வர சொன்னாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க தான் ரவியோட அம்மாவா? ஆமா சார். என் பையனுக்கு என்ன சார் ஆச்சு? உங்க பையனுக்கு பிரெயின் டெட்னு டாக்டருங்க சொல்லிருக்காங்க. பிரெயின் டெட்னா மூளை செயல் எழுந்துருச்சுன்னு அர்த்தம். சார், அப்ப என் பையனோட உயிரை காப்பாற்ற முடியாதா? எங்களால உங்க பையனோட உயிரை காப்பாற்ற முடியாதுமா. ஆனா உங்க பையன் மூலமா நிறைய பேரோட உயிரை காப்பாத்தலாம். பிரெயின் டெட்னு டெஸ்ட்ல ரிசல்ட் வந்தா அவங்க உடல் உறுப்புகளை தானமா கொடுக்கலாம். அதத்தான் உடல் உறுப்பு தானம்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட இதய துடிப்பு நின்றுடுச்சுன்னா அவனோட அத்தனை அவயங்களும் உறுப்புகளும் செயல் எழுந்துடும். ஆனா அவங்க இதய துடிப்பு நின்றுடுச்சுன்னா அவங்க உடல் உறுப்புகளை எடுக்க முடியாது. அவங்க உடல் உறுப்புகள்லாம் செயல் எழுந்துடும். ஒரு மனுஷன் இறந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவன் கண்ணை எடுத்தாகணும். அப்படி எடுக்கலனா அதுவும் பயன் இல்லாம போயிடும். ஒருத்தரோட உடல் உறுப்புகளை தானம் பண்றது மூலமா அவங்களோட 2 கண்கள், 2 கிட்னி, இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், எலும்பு, தோல் போன்ற பல அவயங்களை வந்து தானமா கொடுக்கறது மூலமா குறைந்தபட்சம் ஒரு 12 பேரோட உயிரையாவது காப்பாற்ற முடியும். பொதுவா ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா எத்தனையோ நோயாளிகள் இந்த மாதிரி பிரச்சனைல இருக்காங்க. ஒரு 3 வயசு குழந்தை இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேரோட உயிர்கள் வந்து காக்கப்படணும்னா உங்க மகனோட உடல் உறுப்பு தானம் மட்டும்தான். அப்படி நீங்க உங்க மகனோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணீங்கன்னா அவங்க மூலமா இந்த உலகத்துல அவன் இன்னும் உயிரோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பான். சரிங்க சார், அப்ப நான் போயிட்டு வரேன்.
ஐயோ, பாத்துப்பா, மெதுவா. ஏன்பா பாத்து வரக்கூடாதா? எனக்கு கண்ணு தெரியாதுமா. கடவுளே. ஏன்பா உன் பொண்டாட்டிக்கு இப்ப எப்படிப்பா இருக்குது? ரொம்ப மோசமா இருக்கு பாட்டிமா. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்கம்மா. 2 கிட்னியுமே ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன பண்றதே தெரியலமா. இப்ப என்னப்பா பண்ண போற? அதான் தெரியலமா. எனக்கு தெரியல. எல்லாம் கடவுள் தான். கவலைப்படாதப்பா, கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? கேளேண்டா. வாழ்க்கைன்னா என்னம்மா? வாழ்க்கைன்னா இருக்கிற வரைக்கும் வாழறதுதான் வாழ்க்கை. அப்படிலாம் இல்லம்மா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வாழணும், அதாம்மா வாழ்க்கை. ஆ? சார், என் பையனோட உறுப்புகளை தானமா கொடுக்க நான் சம்மதிக்கிறேன் சார். அக்கா. என்னம்மா, எப்படிமா இருக்கிற? ஏதோ இருக்கேன்க்கா. உன் பையனை பத்தி ஊருக்குள்ள கேள்விப்பட்டமா. எப்படிமா உனக்கு மனசு வந்தது? உன் பையனோட உறுப்புகளை தானம் பண்ணிட்டியாமே. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. என் மகன் சாகலக்கா, உயிரோட தான் இருக்கான். அவன் என் கூட தான் இல்லையே தவிர இந்த உலகத்துல பல பேர் மூலமா வாழ்ந்துகிட்டு தான்க்கா இருக்கான். அப்படி நான் தானம் பண்ணாம இருந்திருந்தா அவனோட உடம்பு மண்ணோட மண்ணா மக்கி அழிஞ்சு போயிருக்கும்க்கா. அப்படி நான் என் பையனோட உடம்ப கொடுத்ததால அந்த குடும்பத்துல என் பையன் தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கா. மண்ணில் புதை உண்டு போவதை விட பிறர் உடலில் உயிர் கொண்டு வாழ். உயிரை வாழ செய்.